வாங்க, இன்னைக்கு நாம ஒரு தொகுதியோட அரசியல வெறும் தேர்தல் கணக்கா மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்குள்ள ஆழமா இறங்கி அந்த மண்ணோட மக்களோட வாழ்க்கை, அவங்களோட தேவைகள், அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகள் இதையெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். நாம எடுத்துக்கிட்ட தொகுதி குன்னூர் சட்டமன்ற தொகுதி. இது வெறும் புள்ளி விவரங்களோட தொகுப்பு இல்லைங்க. களத்திலிருந்து எடுத்த உண்மையான தரவுகளை வச்சு ஒரு நல்ல ஆளுகைக்கு என்ன மாதிரி ஒரு செயல் திட்டம் தேவைங்கிறதுக்கான ஒரு வரைபடம் இது. முதல்ல குன்னூர் எங்க இருக்குன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். நீலகிரி மாவட்டத்தோட ஒரு இதய பகுதின்னு இதை சொல்லலாம். இது வெறும் மலைகளும் தேயிலை தோட்டங்களும் நிறைஞ்ச இடம் மட்டும் கிடையாது. இதோட புவியியல் அமைப்பே ரொம்ப தனித்துவமானது. அதுதான் இங்க வாழ மக்களோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்குது. அதுவே அவங்களோட அரசியல் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்குது. இங்கிருக்கிற ஒவ்வொரு சாலையும் ஒவ்வொரு நீரோடையும் ஒரு கதை சொல்லும். இந்த ஓட்டு சதவீதம், வெற்றி, தோல்வி, இதுக்கெல்லாம் அடியில மக்களோட உண்மையான உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த பொதுமக்களோட நம்பிக்கைய நம்ம எப்படிங்க அளக்கிறது? அது தேர்தலுக்கு தேர்தல் வர்ற வெறும் நம்பர்ஸ்ல இல்ல. அதுக்கு பதிலா நம்மளோட அன்றாட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு மக்கள் எதிர்பார்க்கறதுல தான் இருக்கு. அந்த எதிர்பார்ப்ப ஒரு தலைவர் எப்படி நிறைவேற்றுறாருங்கிறதுல தான் அந்த உண்மையான நம்பிக்கையே அடங்கியிருக்கு. வாங்க, அந்த அடித்தளத்துல இருக்கிற நிஜத்தை இப்ப நம்ம தோண்டி பார்க்கலாம். ஒரு தொகுதியை சரியா ஆளணும்னா முதல்ல அந்த தொகுதியோட நாடி துடிப்ப நாம சரியா புரிஞ்சுக்கணும். குன்னூர்ல யார் யார் வாழ்றாங்க, அவங்களோட சமூக பொருளாதார சூழல் என்ன, அவங்க தினமும் சந்திக்கிற சவால்கள் என்னென்ன, இந்த கேள்விகளுக்குள்ளதான் குன்னூரோட அரசியல் எதிர்காலத்துக்கான பதில்களும் ஒளிஞ்சிருக்கு. குன்னூரோட சமூக அமைப்பு பாத்தீங்கன்னா அது பல வண்ணங்கள் கொண்ட ஒரு ஓவியம் மாதிரி. இங்க கிட்டத்தட்ட 34% ஆதி திராவிடர் மக்கள் இருக்காங்க. இதுவே ஒரு முக்கியமான அரசியல் சக்தியா இருக்கு. அவங்களுக்கு அடுத்தபடியா கிறிஸ்தவர்கள் ஒரு 24%, இஸ்லாமியர்கள் ஒரு 13%ன்னு கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. இந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களுக்கான தனிப்பட்ட வரலாறு, தேவைகள், கனவுகள்னு இருக்கு. ஒரு வெற்றிகரமான தலைமைங்கிறது இந்த எல்லா வேறுபாடுகளையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அரவணைச்சு போறதுதான். குன்னூர் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சுமார் 83% நகரமயமாக்கப்பட்ட ஒரு தொகுதி. இங்க எழுத்தறிவு விகிதமும் மாநில சராசரியை விட அதிகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற வாக்காளர்கள் வெறும் பார்வையாளர்கள் கிடையாது. அவங்க நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, தொழில்நுட்பத்தோட இணைஞ்சிருக்கிறவங்க, தங்களோட உரிமைகளை பத்தி ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க. இது ஒரு ஆட்சிக்கு மிகப்பெரிய பலம், ஆனா அதே சமயம் ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட மாண்புகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஒவ்வொரு குடிமகனும் கண்ணியத்தோட வாழ்றதும் பொறுப்புணர்வோட பொது விவாதங்கள்ல ஈடுபடுறதும் அவங்களோட உரிமை, அதே சமயம் கடமையும் கூட. இந்த எண்ண கொஞ்சம் நல்லா கவனிங்க. 54%. குன்னூர் தாலுகாவோட மக்கள் தொகையில வேலை செய்யாதவங்களோட சதவிகிதம் இது. அதாவது பாதிக்கு மேல மக்கள் பொருளாதார ரீதியா இன்னொருத்தர சார்ந்துதான் வாழ்றாங்க. இது வெறும் வேலையில்லா திண்டாட்டம்னு சுருக்கிட முடியாது. இது படிச்ச இளைஞர்களோட கனவுகள் சிதைக்கப்படுறதோட அடையாளம். ஒரு சமூகத்துல மெதுவா பத்தி எரியிற விரக்தியோட நெருப்பு இது. சரி, இப்போ குன்னூரோட அரசியல் களத்துக்குள்ள நாம் நுழையலாம். இங்க ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இது ரொம்பவே கடுமையான போட்டி நிலவர ஒரு தொகுதி. இங்க ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், ஒவ்வொரு தெருவும் முக்கியம். ஏன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறைவு. 2021 தேர்தல் முடிவுகளே இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. திமுக வேட்பாளர் சுமார் 45.5% ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. அதிமுக வேட்பாளர் சுமார் 42.5% ஓட்டு வாங்கினாங்க. வித்தியாசம் வெறும் 4100 ஓட்டு தான். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ சின்ன வித்தியாசத்துல ஜெயிக்கிற ஒருத்தர் தொடர்ந்து மக்களோட கண்காணிப்புல தான் இருப்பாரு. செய்யற ஒவ்வொரு சின்ன தவறும் சரி, நிறைவேற்றாத ஒவ்வொரு வாக்குறுதியும் சரி, அடுத்த தேர்தல்ல ஒரு பெரிய பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும். களத்துல இருக்கிற முக்கிய ஆளுமைகளை பார்ப்போம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியில இருந்து திரு கே ராமச்சந்திரன், ஒரு மூத்த தலைவர், மாநில அமைச்சர். அவருக்கு பின்னாடி கட்சியோட பலமும் ஆட்சி அதிகாரத்தோட ஆதரவும் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவின் திரு கே டி வினோத், படுகர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு பின்னாடி விசுவாசமான ஒரு தொண்டர் படையே இருக்கு. இது அனுபவத்துக்கும் சமூக பிணைப்புக்கும் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான போட்டி. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாட்டை மதிப்பிட்டு பார்த்தா நலத்திட்டங்கள் ஒரு நடுத்தரமான அளவுல செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒரு தொகுதியோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பா இருக்கிற உள்கட்டமைப்பு, அப்புறம் மக்கள் பிரதிநிதி மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, இந்த 2 முக்கியமான விஷயங்கள்லயும் அவரோட செயல்பாடு குறைவுன்னு தான் மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கை குறைபாடுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. இது ஆள்றவங்களுக்கும் ஆளுப்படுற மக்களுக்கும் நடுல விழுந்திருக்கிற ஒரு பெரிய விரிசல். இந்த விரிசலை சரி செய்யாத வரைக்கும் எந்த நலத்திட்டமும் முழுமையான வெற்றியை அடையவே அடையாது. இந்த தரவுகளை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கும்போது அந்த நம்பிக்கை பற்றாக்குறைக்கான காரணங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவா தெரியுது. இந்த எண்கள்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல. இது குன்னூர் மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற நிஜமான பிரச்சனைகளோட வெளிப்பாடு. இந்த ஒரு வரிய கொஞ்சம் கேளுங்க. குடியிருப்பவர்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை தான் குழாயில தண்ணி வருது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு
குறிப்பா அந்த வீட்ல இருக்கிற பெண்களுக்கு இது எவ்ளோ பெரிய தினசரி போராட்டமா இருக்கும்னு. இது வெறும் வசதி குறைபாடு இல்ல, இது மக்களோட அடிப்படையான குடிநீர் உரிமை மேல நடத்தப்படுற ஒரு தாக்குதல். இந்த மாதிரி தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான் நம்பிக்கையோட அடித்தளத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது. வாக்காளர்களோட முக்கியமான குறைகள் என்னென்னு பார்த்தா, முதல்ல ராளைய அணையிலிருந்து வர்ற தண்ணி விநியோகத்துல தொடர்ச்சியான தோல்விகள். ரெண்டாவது, படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலைவாய்ப்பு இல்லாததால வர விரக்தி. மூணாவது, ஆறு மாசுபாடு, மோசமான குப்பை மேலாண்மை, இதனால வர்ற சுகாதார சீர்கேடுகள். நாலாவது, கண்டுக்காம விட்ட சாலைகள், சரியில்லாத பொது போக்குவரத்து. கடைசியா, ஓய்வூதியம், வீட்டு வசதின்னு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால ஏற்பட்ட ஒரு சோர்வு. இதெல்லாம் வெறும் புகார்கள் கிடையாதுங்க, இது நாளுக்கு நாள் உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டே வர்ற அதிருப்தியோட எரிமலைகள். இந்த நம்பிக்கை இழப்பு ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள்ட்ட ரொம்ப ஆழமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, படுகர் சமூகத்தோட பழங்குடி அந்தஸ்து கோரிக்கையை பத்தி சொல்லப்பட்ட சில கருத்துக்களால அந்த சமூக மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி உருவாகியிருக்கு. ஒரு சில வார்த்தைகள் ஒரு முக்கியமான சமூகத்தோட நம்பிக்கையை எப்படியெல்லாம் சிதைக்கும், அது எப்படி ஒரு அரசியல் பின்னடைவா மாறும்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். சரி, இது வரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இனி தீர்வுகளை நோக்கி போலாம். இந்த தரவுகளோட அடிப்படையில குன்னூரோட வளர்ச்சிக்கான ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம் எப்படி இருக்கணும்? இது வெறும் வாக்குறுதிகளோட பட்டியல் இல்ல, இது ஆளுகைக்கான ஒரு வரைபடம். எந்த ஒரு தரவு சார்ந்த ஆளுகை எடுத்துக்கிட்டாலும் மக்களோட தனிப்பட்ட தகவல்களோட தனி உரிமைக்கு மதிப்பளிக்கிறதும் அவங்களோட ஒப்புதலை பெற்று செயல்படுறதும் தான் முதல் படியா இருக்கணும். இது வெறும் சட்டத்தை மதிக்கிற விஷயம் இல்ல, இது மக்கள் மேல நாம வச்சிருக்கிற மரியாதையோட அடையாளம். இந்த வரைபடத்துல 3 முக்கியமான திட்டங்கள் இருக்கு. ஒன்னு, ராளையா அணையை மேம்படுத்துறது. இது அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். ரெண்டாவது, தேசிய நெடுஞ்சாலை 67 அகலப்படுத்துறது. இது சுற்றுலாவையும் வர்த்தகத்தையும் அதிகப்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவும். மூணாவது, குன்னூர்ல ஒரு திறன் மற்றும் சூழல் சுற்றுலா பூங்காவை உருவாக்குறது. இது நேரடியா வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையும். இந்த 3 திட்டங்களுமே மக்களோட முக்கியமான குறைகளுக்கு நேரடியான பதில்களா இருக்கு. ஒரே தீர்வு எல்லாருக்கும் பொருந்தாது இல்லையா? ஒவ்வொரு சமூகத்தோட தனிப்பட்ட தேவைகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான தீர்வுகளை கொடுக்கறது தான் உண்மையான ஆளுகை. ஆதி திராவிடர்களுக்கு வீட்டு வசதி, விவசாய மானியங்கள், படுகர் பழங்குடியின மக்களுக்கு அவங்களோட நீண்டகால கோரிக்கையான பழங்குடி அந்தஸ்து, வன உரிமைகள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறது, இளைஞர்களுக்கு நீட் மாதிரி உயர்கல்விக்கான பயிற்சி, நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள், நகரங்கள்ல இருக்கிற வாக்காளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நகராட்சி சேவைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தோட குரலுக்கும் காது கொடுக்கறது மூலமாதான் நாம இழந்த நம்பிக்கையை திரும்பவும் உருவாக்க முடியும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம். வெற்று வாக்குறுதிகள் தோத்து போன ஒரு இடத்துல தரவுகளோட அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு தெளிவான செயல் திட்டத்தால மக்கள் மத்தியில திரும்பவும் நம்பிக்கையை விதைக்க முடியுமா? உண்மையான ஆளுகைங்கிறது திட்டங்களை அறிவிக்கிறதுல இல்ல, அதை சரியா செயல்படுத்துறதுலயும் மக்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுலயும் தான் இருக்கு. தரவுகள் நமக்கு வழியை காட்டலாம், ஆனா அந்த வழியில பயணிக்க வேண்டியது அர்ப்பணிப்பு, செயல், எல்லாத்துக்கும் மேல மக்களோட நம்பிக்கையை திரும்ப பெறணுங்கிற உண்மையான விருப்பம்தான். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்,